இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இனிப்பு அப்பம். இது கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலு. எல்லா டைம்லேயும் செய்யலாம். ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதை சாப்பிட்டவங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணுன்னு தோணும். செய்கிறது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். தேவையான பொருளும் 4-5 பொருள் தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். பச்சரிசி நான் ஒரு டம்ளர் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். தேங்காய் 1/2 கப்பு, வெல்லம் 3/4 கப்பு நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தை, ஏலக்காயும் நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3/4 கப்பு வெல்லம், 1/2 டம்ளர் தண்ணி. அதாவது எந்த கப்பில் நம்ம அரிசி அளக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லாம் அளக்கணும். நான் டம்ளரில் அளந்தனால டம்ளர்லேயே எல்லாமே அளந்து சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும். பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா கொதித்து வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறணும். இப்போ மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் தண்ணிலாம் வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் 1/2 டம்ளர், நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில். வாழைப்பழம் 1 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன், பெரிய வாழைப்பழம். ஏலக்காய் 1 டீஸ்பூன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் நெய் வாசத்தோடு நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாட்ட இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக அப்போ சூப்பராக நல்லா வரும். இப்போ நான் வந்து பணியார சட்டி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த பணியார சட்டியில் தான் நான் இப்போ ஊற்றி எடுக்க போகிறேன். அரை குழி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நல்லா சூடு ஏறட்டுன்னு ஒவ்வொரு குழியிலையும் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். கடாய் வச்சும் கடாயிலையும் நம்ம எண்ணெய் சேர்த்து ஒவ்வொரு கரண்டியை ஊற்றியும் எடுக்கலாம். பணியார குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளார வந்து வெந்து வரும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அழகாக செவந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. நீங்கள் இதில் நெய் கூட சேர்த்து சுட்டுக்கலாம், எண்ணெய்க்கு பதிலாக. இன்னும் நல்லா வாசனையாக நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து முருகருக்கு, சிவனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிடலாம். சட்டுன்னு சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறனா நீங்கள் ஈஸியாக செஞ்சு இதை டக்குன்னு சாமிக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு.
நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுக்கவே எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். தட்டில் நீங்கள் எடுத்து வச்சிங்கனாவே காலி ஆகிடும் உடனே. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.